அவல் வச்சு இந்த வடை செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துல ஈஸியா பண்ணிரலாம். அவல் வடை பண்றதுக்கு திக்கான அவல் 1 கப் எடுத்திருக்கிறேன். இதுக்கு திக்கான அவல் தான் நல்லா இருக்கும். இத நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதிலே 1/2 கப் ரவை, 1/2 கப் புளிச்ச தயிரா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவல் எந்த அளவுல எடுத்தீங்களோ அத பாதி அளவு ரவையும் தயிரும் எடுத்துக்கோங்க. இத நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு கையில நல்லா இந்த மாரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி தொளிச்சு பிசையணும். தண்ணி ஊத்தி பிசையாதீங்க. கொஞ்சமா தான் தண்ணி தேவை இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மட்டும் இந்த அளவு தொளிச்சு பிசைஞ்சுக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்தாலே உங்களுக்கு இந்த பதத்துல வர ஆரம்பிச்சிரும். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுல இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸா இருக்கணும். இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல நீங்க தட்டியும் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாதி வெந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டு இந்த அளவு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. நீங்க அவல்ல தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.